வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார் நாகராஜன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான். டிஷ்ஷுன்னு சொல்ல முடியாது, 90s கிட்ஸோட ஃபேவரட் ஃபுட்டு தான் தேன் மிட்டாய். இன்றைக்கி நம்ம தேன் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு செய்ய தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளு. வீட்டில் தோசை மாவு இருந்தாவே போதும். இட்லி மாவு, தோசை மாவு ரெண்டும் ஒன்று தான். தோசை மாவு இருந்தாவே போதும். அப்புறம் சர்க்கரை, எண்ணெய், இந்த 3 பொருள் இருந்துச்சுன்னா போதும். நம்ம ஃபேவரட் ஐட்டம் தேன் மிட்டாயை நாம்ளே செஞ்சுக்கலாம் வீட்டில். நம்ம இன்றைக்கி நேச்சுரல் முறையில் செய்ய போகிறோம், கலர் எதுவும் ஆட் பண்ணாமல். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்டவ்வை பற்றிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அப்புறம் தேன் மிட்டாய் வரலன்னு என்னை கேட்கக்கூடாது. 1 கப்பு சர்க்கரை, அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். எல்லாம் பாவு காய்ச்சணும், அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி கையில் ஒட்டுதான்னு நல்லா பாருங்கள், பிசு பிசுன்னு வரும். அப்படி பிசு பிசுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம் ஒரு 3 ட்ராப்பு மட்டும் எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. ஒரு 3 ட்ராப் புழிஞ்சிங்கன்னா போதும். அவ்வளோதான், பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எலுமிச்சம்பழம் எதுக்குன்னா பாவு கெட்டியாகாமல் இருக்கும். எலுமிச்சம்பழம் புளியில்னா பாவு ஒரு மாதிரி கெட்டி ஆயிரும். அதனால் நீங்கள் ஒரு 3 ட்ராப் எலுமிச்சம்பழம் இது மட்டும் புழிஞ்சுக்கோங்க. இப்போ பாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை பொரிக்க எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் பொரிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றுனீங்கன்னாவும் பொரிச்ச எண்ணெய் வேஸ்ட் ஆயிரும். அதனால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம போடுவோம். இப்படி கரெக்டாக போட்டுக்கோங்க. நல்லா ஷேப்பாக வேணும்னா அழகாக பார்த்து மெதுவாக ஊற்றினீங்கன்னா நல்லா ஷேப்பாக வரும். இதே உங்களுக்கு நல்லா கலராக நம்ம தேன் மிட்டாய் கலர் வரணும்னா நீங்கள் கொஞ்சம் ஜிலேபி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா தேன் மிட்டாய் கலராக வரும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கலர் இல்லாமல் பார்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முழுக்கு முழுக்குன்னு வேகுது. எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பாவில் டிப் பண்ண போகிறோம். நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக விடுங்க. அப்பப்போ கொஞ்சம் திருப்பி போடுங்க. நம்ம வீட்டில் பஜ்ஜி போண்டா பொரிக்கிற மாதிரி தான். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஹார்டின் ஷேப்பில் கூட நீங்கள் போடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச பாவில் அப்படியே எடுத்து போட்டுருங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம் கூடாது. நல்லா ஃபுல்லாக டிப் ஆகிற மாதிரி வீட்டில் ஸ்பூனோ இல்லை சினுக்கருத்தியோ இருந்துச்சுன்னா அதில் கூட நல்லா டிப் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு நல்லா பாவில் டிப் ஆகிற மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அழகான தேன் மிட்டாய் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இல்லை நம்ம ஒன்று வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இப்போ உடனே சூடாக எடுத்து சாப்பிட்றதுனால இப்படி கொஞ்சம் பாவு மேலே இருக்குது. கொஞ்சம் லேட் ஆனிச்சுன்னா நல்லா அது வந்துட்டு ட்ரை ஆயிரும். அப்பா அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் இதே மாதிரியே வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிட்டு நம்ம கமெண்டில் போடுங்க எப்படி வந்துச்சுன்ட்டு. மாவு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுனாவும் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஷேப் வந்துட்டு ரவுண்டாக வரும். பாவில் ஊற வச்சிடாதீங்க, பாவில் சும்மா டிக் பண்ணி எடுங்க. அப்படியே சும்மா மேலாப்பில் தடவின மாதிரி தான் பாவு இதாகணும். அதனால் உள்ளே போட்ட உடனே கொஞ்சம் கலக்கிட்டு திருப்பி எடுத்துருங்க. நம்ம பண்ண மாதிரியே பர்ஃபெக்டான ஹோம் ஸ்டைல் தேன் மிட்டாய் ரெடி. நீங்கள் எல்லாரும் வந்துட்டு வீட்டில் செஞ்சு அசத்துங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. சந்தோஷமாக இருங்கோ. பை பை.